இங்கே ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாலே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களாலும் சரி, அப்படி வாழணும்னு நினச்சாலே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆசையே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் பயம் அதிகமாகிடும். அதாவது ஆடம்பரமாக வாழ்கிறது தான் உண்மையிலே நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணும்போதே பாருங்கள், ஒரு எளிமையாக வாழ்கிறவங்க 8 மணி நேரம் உழைச்சா போதும். அப்போ அவங்களுக்கு அது ஆடம்பரமாக வாழ்கிறவங்க 16 மணி நேரம் உழைக்கணும். அப்போ தான் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிப்பதற்கு நம்ம அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கணும். பாருங்கள், எளிமையாக வாழ்கிறவங்க 8 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாலே எதிர்காலத்துலேயாவது நம்ம ஆடம்பரமாக வாழணும், அதற்கு நம்ம இப்போவே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க கூடுதலாக 8 மணி நேரம் உழைச்சாகணும், 16 மணி நேரம் உழைச்சாகணும். ஒரு பயம் பாருங்கள், அதாவது பயம் அதிகமாகிடுது. ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பயமும் அளவுக்கு அதிகமான கோபமும் இருக்கும். உணர்ச்சிகள் பெருசாக மாறிடும், பெரிய கோபமாக மாறிடும். எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு எளிமையான கோபம் தான் இருக்கும், எளிமையான உணர்ச்சிகள், எளிமையான கோபம், ஒரு எளிமையான பயம்தான் இருக்கும். ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாலே இன்னும் நிறைய பயம் வந்துடும். நம்மளால் பெரிய வீடு கட்டணும், நம்மளால் முடியுமா முடியாதா, அதற்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, கடினமாக உழைக்கணும், எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கும், அப்போ தான் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஆடம்பரமாக வாழ முடியும் அப்படின்னு அந்த பாருங்க எவ்வளோ பயம் இருந்தால் கூடுதலாக 8 மணி நேரம் உழைக்கிறாங்க பாருங்க. எளிமையாக வாழ்கிறவங்க 8 மணி நேரம் உழைக்கிறாங்க, இந்த ஆடம்பரமாக வாழ்கிறவங்க 16 மணி நேரம் உழைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பயம் அவங்களுக்கு, இன்னும் டபுள் மடங்கு பயம் வந்துடுது. எளிமையாக வாழ்கிறதுக்கு ஒரு பயம் தேவை, அதனால தான் ஒரு 8 மணி நேரம் உழைச்சி அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவங்க 16 மணி நேரம் உழைக்கிறாங்க. அப்போ அவங்க பயம் டபுள் மடங்கு ஆயிடுது. அவங்களுடைய கோபம், உணர்ச்சிகள் எல்லாம் பெருசாக மாறிடுது. பெருசாக மாறும்போது அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடும். உணர்ச்சிகள் எப்போவுமே எளிமையாக இருந்தால் தான் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அது பெருசாக மாறிடுச்சுன்னு வைங்க, நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஒரு எளிமையாக இருந்தால் ஒரு 10 கிலோ வெயிட்டை நீ ஒரு 5 கிலோ வெயிட்டை உங்களால் தூக்க முடியும். அதுவே 20 கிலோ வெயிட்டை உங்களால் தூக்க முடியுமா? ஒரு தண்ணி கேனை தூக்குறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். ஆனால் ஒரு 10 கிலோ 5 கிலோ வெயிட்டை நம்மளை ஈஸியாக தூக்கிடலாம். ஒரு 5 கிலோ எடையை நம்மளால் ஈஸியாக தூக்கிடலாம். ஆனால் 20 கிலோ எடையை தூக்கணும்னா நம்ம கஷ்டப்படணும். 30 கிலோ எடையை தூக்கணும்னா என்னால் முடியாதுன்றீங்களா? அது மாதிரி தான் கோபமும் பயமும் அப்படி தான். அந்த பயத்தை ஏன் நிறைய பேர் எளிமையாக வாழ்கிறாங்கன்னா, ஆடம்பரமாக வாழ்னா உங்களுக்கு கோபம் பயம்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆசைகள் அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த உணர்ச்சிகளை சிலரால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி உணர்ச்சிகளை என்னால் கையாள முடியாது, என்னால் நிறைய எடையை தூக்க முடியாது அப்படின்னு அதிக எடையை என்னால் மூட்டை தூக்க முடியாது, அதிகமான வெயிட்டை என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிக வெயிட் தூக்க மாட்டாங்க. அதுபோல தான் எளிமையாக வாழ்கிறவங்க ஏன் எளிமையாக வாழ்கிறாங்கன்னா, ஆடம்பரமாக வாழும்போது நம்முடைய கோபம் பயம் ஆசை எல்லாம் பெருசாக மாறிடும், நம்ம பாசம் எல்லாமே பெருசாக மாறிடும், அன்பு எல்லாமே பெருசாக மாறிடும். அந்த உணர்ச்சிகளால் சிலரால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதை சொல்லுவாங்கள்ல, என் மனைவி அவள் கேட்குறதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, என் பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, நீ கேட்குறதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதுதான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எளிமையாக வாழ்கிறவங்க. அது ஆடம்பரமாக வாழ்கிறவங்க பசங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. என்னால் முடியாதுன்னெலாம் சொல்லாமல், உனக்கு என்ன வேணும், கார் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, டாக்டர் படிக்கணுமா, 50 லட்சம் செலவு பண்ணுமா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அவங்களுடைய பாசம் எல்லாமே பெருசாக இருக்கும். பாசம் ஆசை அவங்க எல்லாமே பெருசாகிடும், ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப பெரிய அதுவே பெரிய சுமையாகிடும். அப்போ எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு அதெல்லாம் என்னால் முடியாது, என் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு நான் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் இதைத்தான்ப்பா என்னால் பண்ண முடியும், உனக்கு இவ்வளோ செலவெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னால் இதைத்தான் பண்ண முடியும் அப்படின்னு எளிமையானவங்க. அப்போ எளிமையானவங்க எப்போவும் அவங்களுடைய உணர்ச்சிகள் எளிமையாக இருக்கும், அவங்களுடைய ஆசைகள் அன்பு எல்லாமே எளிமையாக இருக்கும், கோபம் பயம் எல்லாமே எளிமையாக இருக்கும். அதை தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் அவங்க எளிமையாக வாழ்கிறாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணத்தை கையில் கொடுத்தாலும் அவங்களால எளிமையாக தான் வாழ முடியும், எளிமையாக தான் வாழ்வாங்க. ஆனால் ஆடம்பரமாக வாழ்கிறவங்க ஏன் ஆடம்பரமாக சிலர் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பெரிய உணர்ச்சிகளை கையாளுகிற திறன் அவங்ககிட்ட இருக்கு. திறன் இருக்குதுன்னு இல்லை, ஏதோ ஒரு வலையில் போய் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க அதான் ஆடம்பர வலையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அங்கே போனாலே உங்கள் உணர்ச்சிகள் பெருசாக மாறிடும். உணர்ச்சிகள் பெருசாக மாறிச்சுன்னா அந்த உடம்பால் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது. அளவுக்கு அதிகமான கோபத்தை இப்போ அளவுக்கு அதிகமாக சிலர் கோபப்பட்டால் உடம்பே நடுங்கும். ஏன் நடுங்குது? அந்த கோபத்தை தாங்கிக்க முடியல. நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்கி பாருங்கள், ஒரு 20 கிலோ வெயிட்டை தூக்குனீங்கன்னா, ஒரு மூட்டை வெயிட்டை தூக்கினா உங்கள் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும்.
அந்த உடம்பு அந்த வெயிட்டை தாங்க முடியல, அதனால தான் அந்த உங்கள் உடம்பு நடுங்குது. அதுபோல் அளவுக்கு அதிகமாக சிலர் கோபப்படும் போது உடம்பே ஆடும். அந்த கோபத்தில் அவங்க உடம்பே ஆடும். பேசினாலே பேச்சு வராது. அந்த பேச்சில் அவ்வளோ தடுமாற்றம் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த கோபத்தை தாங்கிக்க முடியல. அதுபோல் பயந்தாலும் சிலர் ரொம்ப நடுங்கும். அந்த மாதிரி உணர்ச்சிகள் பெருசாக மாறிடுச்சுன்னா அந்த உணர்ச்சிகளை உடம்பால் தாங்கிக்க முடியாது. உணர்ச்சிகளும் ஒரு சுமை தான். உணர்ச்சிகளுக்கும் வெயிட் இருக்குது, இடம் இருக்குது. உணர்ச்சிகள் வந்து எளிமையாக இருந்துச்சுன்னா இந்த உடம்பால் நல்லா தாங்கும். நம்மகிட்ட ஒரு 2 கிலோ வெயிட்டை தூக்குனா நல்லா ஈஸியாக வச்சுக்கலாம். பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். பாக்கெட்டில் கூட போட்டு போயிடலாம். அதுவே ஒரு 20 கிலோ வெயிட்டை நீங்கள் அவங்க தூக்கினா உங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கால்களெல்லாம் தள்ளாட ஆரம்பிச்சிடும், விழுந்துருவீங்க, நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் தான் உணர்ச்சிகள் எளிமையாக இருந்த போது நம்ம எளிமையாக ஃப்ரீயாக நடந்து போகலாம், ஓடி கூட போகலாம். நமது உணர்ச்சிகள் எளிமையாக இருந்தால் நம்மளால் ஓடலாம். அது அந்த உணர்ச்சிகளை தூக்கிட்டு ஓடலாம். ஏன்னா அது வெயிட்டே இல்லை. அதுவே உங்கள் உணர்ச்சிகள் பெருசாகிடுச்சுன்னு வைங்க, உங்கள் ஆசைகள், கோபம், பயம்லாம் பெருசாகிடுச்சுன்னா உங்களால் நடக்க முடியாது. அப்போ தான் நம்ம காரில் போகிறோம். அந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்க அவங்களுடைய உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாம் பெருசாக மாறிடும். பெருசாக மாறி அந்த உணர்ச்சிகளை இந்த உடம்புல, நம்ம உடம்புங்கிறது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இவ்வளவுதான்ப்பா, எளிமையான உணர்ச்சிகளை தான்ப்பா இந்த உடம்பு தாங்கும். நீ பாட்டுக்கு ஏகப்பட்ட உணர்ச்சிகளை அந்த உடம்பு மேலே ஏற்றுற. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, மனிதர்களால் தாங்கிக்க முடியாத உணர்ச்சிகள், ஆசைகள், கோபம், பயம், இப்படி எல்லாத்தையும் மனிதர்கள் தங்கள் மேலே ஏற்றிக்கிறாங்க. விண்வெளிக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளோ பெரிய ஆசைப்படுறாங்க, ரொம்ப ஆபத்து. அப்போ விண்வெளிக்கு போகணும், லாரி ஓட்டணும், கப்பலில் போகணும், விமானத்தில் போகணும், பெரிய வீடு கட்டணும். இப்படி இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பெரிய பெரிய ஆசைகளை இந்த உடம்புல சுமத்தும் போது இந்த ஆசைகள், அப்புறம் பெரிய பெரிய கோபங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் சுமத்தும் போது அழிவு தான் ஏற்படும். அதை தாங்கிக்க முடியாது. அப்போ தான் நோய் வருது, அப்போ தான் அழிவுகள் ஏற்படுது. மனிதர்களோட கோபம் பாருங்கள் பெருசாக இருக்குது, அதை தாங்கிக்க முடியல. தாங்கிக்க முடியாத போது அழிவு தான் ஏற்படும், நோய் வரும். அப்புறம் பாருங்க, இப்போ வந்து சண்டை போரிடுறாங்க, இலக்கு நோக்கி தாக்குகிற ஏவுகணையை விட்டு அடிக்கிறாங்க. அவனுடைய கோபம் பெருசாக இருக்குது. அந்த ஏவுகணை போய் அடித்தோன்னா பெரிய பில்டிங்கே தரமட்டமாக இருக்குது. அந்த பில்டிங்கில் இருக்கிற 100 பேர் இறந்து போயிடுறாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அப்போ மனிதனுடைய கோபம் பெருசாக மாறும்போது அழிவுகள் தான் ஏற்படும். உடம்புலையும் அழிவு வரும், நோயும் வந்துடும். இந்த உடம்பால் அந்த உணர்ச்சியை தாங்கிக்க முடியாது. அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க நீ முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி தான் அழிவு வரும். இந்த மாதிரி வெளியிலையும் அழிவு நடக்கும். பெரிய பெரிய கார் ஓட்டணும், பஸ் ஓட்டணும், லாரி ஓட்டணும், விண்வெளிக்கு போகணும். விபத்து, மோட்டார் வாகன விபத்துலேயே 10 லட்சம் பேர் சாகுறாங்க ஒவ்வொரு வருஷமும். இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 லட்சம் பேர் சாக போகிறாங்க மோட்டார் வாகன விபத்தில். அதில் யார் வேணாலும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். அதனால் எளிமையாக வாழணும். ஒரு எளிமையாக வாழ்ந்தால் தான் உணர்ச்சிகளை, அந்த மனுஷங்களை, ஆசைகளை மனிதர்களால் தாங்கிக்க முடியும். அந்த ஆசைகளை மனிதர்களை பயமுறுத்தக்கூடாது. நீ டாக்டர் ஆகணும், உனக்கு பெரிய 100 பவுனில் கட்டிக்க, உனக்கு கல்யாணம் பண்ணணும், இதுவே இந்த ஆசையை மனிதர்கள் நடுங்க வச்சிருக்கும். அதுவே உனக்கு அப்படிலாம், அதாவது நீ அதுக்காக டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லு. அது கவர்மெண்ட்டே படிக்க வச்சுட்டா அவனுக்கு பயமே தேவையில்ல. நீ என்ன வேணாலும் படி, அது கவர்மெண்ட் படிக்க வைக்க போகுது. கட்டணம் இல்லாமல் கல்வி. அது மாதிரி கல்யாணமாக, அது வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி நகை போட்டுலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ண மாட்டோம், உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம பயமுறுத்தாமல் பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்மளை பயமுறுத்திடக்கூடாது. நமது உணர்ச்சிகள் நம்மை அச்சுறுத்தக்கூடாது. அது பெரிதாக மாறிவிடக்கூடாது. எளிமையாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நமது உணர்ச்சிகள் எளிமையாக இருக்கணும். இல்லைன்னா அந்த உணர்ச்சிகளே நம்மளை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும், மற்றவங்களையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். அவர்கிட்ட போகண்டாம், அவர் கடுமையான கோவக்காரருங்க, அவர்கிட்ட நெருங்காதீங்க அப்படிம்பாங்க. அவர் ரொம்ப கோவக்காரர், எப்போ டென்ஷன் ஆகிறன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்ககிட்ட பார்த்து தான் பேச முடியும், மனிதர்களையும் நெருங்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஆடம்பரமாக வாழும்போது உணர்ச்சிகள் பெரிதாக மாறிவிடும். அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த உணர்ச்சிகள், கோபம் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, ஒரு எளிமையான கோபம், நம்ம அந்த கோபத்தை நாம் கையாளணும். கையாளுகிற அளவுக்கு அது எளிமையாக இருக்க வேண்டும். என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, எப்போ நான் டென்ஷன் ஆகிறேன்னு தெரில, டென்ஷனில் நான் எதையாவது கத்திடுறேன் அப்படின்னா அந்த உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அது எளிமையாக இல்லை. அது உங்களை ஆட்டுவிக்கிறது. அது பெரிதாக இருக்கிறது. அதை உங்களால் தூக்க முடியல. ஒரு 2 கிலோ வெயிட்டை தூக்கிடலாம், 10, 20, 30 கிலோ ஒரு அரிசி மூட்டையை தூக்குனா என்னால் முடியலைப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் சரிஞ்சு விழுந்துருவீங்க. எந்த பக்கம் விழுவேன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் உணர்ச்சிகள் எளிமையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும். உணர்ச்சிகள் பெருசாகிடுச்சுன்னா அப்புறம் அந்த உணர்ச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, கையாள முடியாது. ஆடம்பரமாக வாழும்போது அவருடைய ஆசைகள், கோபங்கள், பயம் எல்லாமே பெருசாக மாறிடும். எப்போ உணர்ச்சிகள் பெருசாக மாறுது அப்படின்னா, கோபம், பயம்லாம் பெருசாக மாறினா ஆடம்பரமாக வாழும்போது தான்.
மனிதர்கள் ஆடம்பரமாக வாழும்போது தான் மனிதருடைய சண்டைகள்லாம் பெருசாகும், மனுஷரோட கோபம்லாம் பெருசாகி போரிடும்போது அணுகுண்டே தூக்கி போடுறாங்க. அதில் மனிதருடைய கோபத்துக்கு 2 லட்சம் பேர் சாகுறாங்க. அந்த ஒரு குண்டை போட்ட உடனே எவ்வளோ பெரிய கோபம் பாருங்கள். ஒரு மனிதருடைய கோபம் 2 லட்சம் பேரை சாகடிக்குது. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு சண்டை நடக்குது, 1.5 லட்சம் பேர் இது வரைக்கும் செத்துட்டாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, அங்கேயே 1 லட்சம் பேர் செத்துட்டாங்க. மனிதருடைய கோபத்துக்கு 1 லட்சம் பேர் சாகுறாங்க. எவ்வளோ பெரிய கோபம் பாருங்கள். காரணம் ஆடம்பர வாழ்க்கை. மனிதர் எளிமையான வாழ்க்கைன்னா என்ன? காடுகளில் குடிசை கட்டி நடந்து போய் வெறுங்காலில் நடந்து போய் விவசாயம் பார்த்துட்டு வீடு திரும்புகிற குடும்பம், குழந்தைகள், கூட்டு குடும்பம்னு வாழ்கிறாங்க பாருங்கள், இயற்கையோடு கலந்து. அந்த வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை. அப்போ இப்போ வாழ்கிற வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை, பிரம்மாண்டமான வாழ்க்கை. இதை நம்மளால் தாங்கிக்க முடியல. ஏகப்பட்ட ஆபத்து, விபத்துகள் நடக்குது. நீங்கள் கையில் 1 கிலோ தூக்கிட்டு போய்ட்டு ஈஸியாக ஓடி கூட போகலாம். 1 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடி கூட போகலாம். ஆனால் உங்கள் தலையில் ஒரு 30 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சுட்டு நடக்க கூட உங்களால் முடியாது. விழுந்துருவீங்க, அங்கங்கே விழுந்துருவீங்க. உங்கள் தலையில் அது இருக்குது, ஒட்டிக்கிச்சு. உங்கள் தலையில் ஒரு 30 கிலோ வெயிட்டை ஒட்டி விட்டாங்க. நீங்கள் நடந்தாகணும், ஓடித்தான் ஆகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னும் போய் தான் ஆகணும். ஆனால் அந்த மூட்டையை இறக்க முடியல. ஆடம்பரங்கிற அந்த மூட்டையை இறக்க முடியல, அந்த பெரிய மூட்டையை இறக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களால் நடக்க முடியல, தள்ளாடுறீங்க, விழுறீங்க. கடைசியில் காலில் பிரச்சனை வந்துருச்சு, உடம்புல பிரச்சனை வந்துருச்சு. அங்கங்கே விழுந்து விபத்து நடக்குது, காயம் ஏற்படுகிறது. அப்புறம் அவங்க கைகால் மூட்டு, அந்த மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி கைகால் மூட்டெல்லாம் வீக்காக போயிடுது, நோய் வந்துடுது. இப்படி பல பிரச்சனைகள் வருது. அப்போ கோபம் வருது, டென்ஷன் வருது. இந்த மூட்டையை இறக்க முடியலையே, என்னால் இறக்கி வைக்க முடியலையே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வருது. அதனால் அப்படி தான் இந்த உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆடம்பரங்கிற ஒரு மூட்டை. எப்படி மனிதர்கள் தனி மனிதர் ஆடம்பரமாக பெரிய வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அதுபோல் இந்த உலகமே என்ன நினைக்கிதுன்னா ஆடம்பரமாக வாழணும். அந்த மெட்ரோ ட்ரெயின், ஓவர் பிரிட்ஜி, அந்த ஃப்ளைஓவர் கட்டணும், தேசிய நெடுஞ்சாலை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 6 வழிச்சாலை, இப்படி பிரம்மாண்டமாக திட்டமிடுது. ஒரு தனி மனிதர் எப்படி தனது வீட்டை பெருசாக கட்டணும்னு ஆசைப்படுறாரோ, அதுபோல் இந்த நாடும் பிரம்மாண்டமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆடம்பர ஆசைகள் கடைசியில் என்ன ஆகுது? அந்த பெரிய மூட்டையை தூக்கி ஒட்டி விட்டாங்க மனிதர்களுடைய தலையில். ஆடம்பரங்கிற அந்த பெரிய மூட்டையை மனிதர்கள் தங்களுடைய மூளையில் ஒட்டிட்டாங்க, முதுகில் ஒட்டி விட்டாங்க. அதை சுமக்க முடியாமல் வேறு நடந்து அதை சுமந்து தான் ஆகணும், இறக்கி வைக்கவும் முடியாமல் அந்த ஆடம்பரங்கிற மூட்டையை தூக்கிக்கிட்டு அவங்க நடக்கிறதுனால அடிக்கடி விழுந்துடுறாங்க, விபத்து ஏற்படுது. அதை தூக்கி நடந்து மூட்டு வலியெலாம் வந்துடுது, உடம்பு வலி வந்துடுது, உடம்பு கோபம் வேறு வருது, டென்ஷன் வேறு, நிம்மதியாக வேறு இருக்க முடியல. இந்த மூட்டையை தூக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல, என்ன பண்ணல. அப்போ உடம்புல நோய் வருது. இதுதான் இந்த உலகத்தோட பிரச்சனையாக. அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுன்னா நீ மேலும் மேலும் டெக்னாலஜியை வச்சு நீ பிரம்மாண்டமாக மாற்ற உனக்கு இங்கே எதுவும் தீர்வு கிடைக்காது. உன் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நீ இன்னும் நிறைய விபத்துக்களை சந்திப்ப, இன்னும் உடம்புல புதிய புதிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உன் உணர்ச்சிகள் இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எளிமையாக வாழணும், அதுதான் மருந்து. உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி எளிமையான வாழ்க்கை தான் மருந்து. எளிமையான வாழ்க்கை தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு. எளிமையான வாழ்க்கைன்னா இது காடுகளில் ஒரு குடிசையில் வெறுங்காலோடு நடந்து விவசாயம் பார்த்துட்டு வீடு குடும்பம், குழந்தைகள், கொஞ்சம் நேரம் தான் விவசாயம் பார்க்கணும். அது நெல் கோதுமையெல்லாம் உடனே விவசாயம் உடனே நெல் கோதுமை தான் உங்கள் மனசுக்கு வரும். அது கடினமான விவசாயம், அது தேவையில்லாத விவசாயம். ஏன்னா ஒரு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் பறித்த உடனே சாப்பிட்ணுப்பா, அதான் விவசாயம், நல்ல விவசாயம், எளிமையான விவசாயம். அது காய்கறி, நெல் கோதுமையெல்லாம் பார்த்திங்கன்னு வைங்க, அது நடுறதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட தண்ணி தேவை. அதுக்கு வர நிலத்தை உழுது சமப்படுத்தி தண்ணி நிரம்புற மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் நாற்றை நட்டு எப்போவும் அந்த வயலில் தண்ணி நிரம்பியே இருக்கணும். அப்புறம் கதிரை இருக்கணும், அதை அவிக்கணும், காயப்படணும், அப்புறம் நெல்லை அரைக்கணும், புடைக்கணும், அது நிறையா நீக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு தேவை, அதுக்கு ஒரு உப்பு தேவை, உப்பு போய் கடற்கரையிலேருந்து எட்டு வரணும் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் சோரத்தில் குழம்பு ஊற்றி உப்பு, அப்புறம் ஒரு பொரியல் வேணும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உணவை உற்பத்தி பண்ணக்கூடாது. ஒரு கொய்யாப்பழம் பறிச்சியாக சாப்பிட்டியான்னு இருக்கணும், ஈஸியாக இருக்குல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, கடைசியில் அதை சாப்பிட்டு என்ன நோய் தான் வருது. அதுக்கு பதிலாக பறித்த உடனே சாப்பிடுங்க. பறித்த உடனே ஒரு கிழங்கா பறிங்க, கழுவுங்க, கடித்து சாப்பிடுங்க. ஒரு பழமாக, அதுதான் அந்த உணவை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம். அதுதான் எளிமையான விவசாயம். அதுதான் சொல்கிறேன், எளிமையான வாழ்க்கை வாழும்போது எளிமையான விவசாயத்தை செய்யணும். விவசாயனால மக்கள் பயப்படுறாங்க. ஏன் விவசாயத்தை விட்டு ஓடினாங்க தெரியுமா? விவசாயம் கடினமாக மாறிப்போச்சு, அதனால தான்.
அதனால தான் விவசாயம் பண்ணுறதுக்கு மக்கள் அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு ஓடுனுக்கு அதங்க.